உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் கிடைத்ததெல்லாம் நாமே கிடைத்ததெல்லாம் நம்ம எவ்வளோ விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நமக்கு வாக்குத்தத்தமாகவே இந்த வருடத்தை நமக்கு கொடுத்திருக்கார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளை நிச்சயமா கைவிடாத தேவனா இருக்கிறார். ஆமென். நம்ம கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன்,
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு வழி ஆண்டவர் உண்டு பண்ணி வைக்கின்றார். ஆமென். நம்ம அதிசயம் தான் காண வச்சிருக்காரு. நம்ம நினைப்போம் நமக்கு ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில நடக்கலையே, பெருமையா இருக்கிறோமே அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு வழி திறக்கிற அதிசயத்தை செய்து கொண்டேதான் இருக்கிறார். ஆமென். நம்ம குறைகளை எல்லாம் நிறைவாக்கிட்டே தான் இருக்காரு. ஆமென். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இந்த பாட்டை பாடுவோம் கைகளை கட்டி. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற
வீட்டில் தொடர்ந்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. ஆனா இந்த வருஷத்தோட முடிவு வந்து சம்பூர்ணமாய் நமக்கு இருக்குமே. அது நம்ம எல்லாருக்குமே தான். நமக்கு ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நம்ம கடந்த வருடத்துல வந்துட்டு நிறைய வெட்கப்பட்டு போயிருக்கலாம் நிறைய காரியங்களை குறிச்சு. ஆனா இந்த வருடத்துக்கு அதுக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தேவன் தர இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு பாடுவோமா? நம்ம வாயிலை விரிவாய் திறந்தாதான் நம்ம நன்மையினால நிரப்புவாராம் தேவன். அதனால நம்ம வாயிலை விரிவாய் திறந்து பாடுவோம். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாயிலை விரிவாய் திறந்து கைகளை தட்டி உணர்ந்தவர்களாய் பாடுவோம். ஒவ்வொரு வரியிலையும் நம்ம உணர்ந்து பாடும்போது தேவன் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய
சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே. சொல்லுவோமா? நம்ம சேர்ந்து ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார்.
பரிசுத்தர் என்று முழக்கமிடுகிறது தகப்பனே. அப்பா, பரலோகத்திலும் உண்மை அல்லாத தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த பூலோகத்திலும் உண்மை தவிர வேறு யாரும் இல்லை தகப்பனே. நீர் ஒருவரே பெரிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரை தேவாதி தேவனாய் இருக்கீங்கப்பா. நீரை கர்த்தாதி கர்த்தாவா இருக்கீங்க ராஜா. நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே. சண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் தகப்பனே. அப்பா, உண்மை போல ஆண்டவரே அப்பா ஒரு தேவனும் இந்த உலகத்துல இல்லை தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரை மகிமைப்படுங்க தகப்பனே. உண்மை போற்றுகிறோம் ராஜா, உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் கூட ஆவியானவரே அப்பா, கடந்த 2025 முதல் வரை என் தேவனீர் எங்களை அப்பா கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த 2026 என் தேவனின் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீரே. இந்த முதல் வாரத்தில் கொண்டு வந்து எங்களை நிறுத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் நீவாக கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வருடத்தில் எங்களுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சிறிதளவு ஆண்டவரே எங்களுடைய திட்டத்தை வைத்திருந்தாலும் என் தேவனின் பெரிய அளவிலே வைத்திருக்கிறேன் தகப்பனே. எங்களை குறித்ததான உங்களுடைய திட்டம் மிகவும் பெரிதாக இருக்கிறது ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய அப்பா வாழ்க்கையை தரத்தை ஆசீர்வதிக்க தகப்பனே. அவர் விதமாய் ஆசீர்வதிக்க தகப்பனே. அப்பா, இந்த வருடத்துல எந்த கடன் பிரச்சனையும் இல்லாதபடி நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்க தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடத்தில் வர வேண்டியதான எல்லா நன்மைகளும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குபடியாய் செபிக்கிறார் ஆண்டவரே. அப்பா, அந்த சபையில இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க தகப்பனே. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, வியாதிகள் அனைத்தும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீரே எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த வருடம் தொடங்கி முடிவு வரைக்கும் என் தேவன் நீர் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியா உடைய இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டும்படியாய் செபிக்கிறோம். வெள்ள கருத்துக்களாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். அப்படியே நம்ம ரெண்டு வண்ணமாய் 2 ஜபத்துக்கு ஜோம் பண்ணி உட்காந்துக்குவோம். முதலாவது நமக்கு வந்து இந்த வருஷத்துல என்னோட பாரம் அதிகமா இருக்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல சபை வேணும். ஆமென். அவங்க நிறைய பேர் வந்து முடியாதவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. நிறைய பேர் எட்டி பார்த்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இங்கே நின்று உறுதியா இது பண்ண கூட எங்களால முடியல. ஏன்னா ஓடுனாங்கன்னா எங்களுடைய கண் டேரக்டாக அங்கே போயிடுது, எதுவும் விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்தளத்திலேயே தேவன் நமக்கு ஒரு நல்ல இடத்தை, சொந்த இடத்தை இந்த வருடத்துக்குள்ளாக, இந்த வருட நம்ம கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆராதனைக்குள்ளாக நமக்கு தேவன் கொடுக்கணும். கீழ்த்தளத்துல தான் கிடைக்கணும். மேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் வேணும். கீழாக வீடு இருக்கணும், கீழாக சபை இருக்கணும். இந்த சபையில் அநேக ஆத்துமாக்கள் வந்து நிரம்பி வழியணும். தேவன் இந்த வருடத்துல ஊழியத்தை நமக்கு புதுப்பிக்க இருக்கிறார், விரிவாக்க இருக்கிறார். அதுக்காக நம்ம வந்து ஒரு இடத்தை கேட்டு ஜெபம் பண்ண போறோம். நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ண போறோம். நம்ம வந்து உண்மையாய் தேவனிடத்துல கேட்கும் போது தேவன் அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி அவர் தருவார்னு விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். ஆமென். நமக்கு ஒரு சொந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு யாராவது ஒரு சொல்லி போகும். வானமும் பூமியும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, அவர் சொல்லாகும் கட்டளையிட இருக்கும். ஆமென். யாராவது ஒரு சொல்லி போமா? சேர்ந்து வழிநடத்தி வந்த தயவுக்காய், கிருபைக்காய், இரக்கத்துக்காக கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சபைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டுல அப்பா நீங்க சங்கீதம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது போலப்பா, என்னை கேளு ஜாதிகளே உனக்கு சொந்தமாகும், பூமியின் எல்லைகளே உனக்கு சுதந்திரமாகும்,
நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்க ராஜா. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. இந்த ஆண்டுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் ஒரு புதிய இடத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. கேளுங்கள் அப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினாலப்பா. இந்த ஆண்டுக்குள்ள நாங்கள் ஒரு புதிய சபையை நாங்கள் கட்ட நாங்கள் பிரயாசப்படுகிறோம் இயேசப்பா. நாங்க சபையான சொந்த அடுத்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆராதிக்கலாம், சொந்த இடத்துல ஆராதிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் சொல்லிருக்கீங்கப்பா. நாங்க விசுவாசத்தோடும் இடத்துல கேட்கிறோம் ஏசப்பா. அது சொந்த இடத்தை எங்களுக்கு ஆயுதப்படுத்தி கொடுங்க தகப்பனே. அதை விட எங்கப்பா அந்த ஊழியத்தை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கொள்ள ஆத்துமாக்களை ஆண்டவரே நீங்க நிறைய தள்ளுபடியா செவிக்கிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலப்பா நீங்க கூட்டி சேர்க்க வேண்டும் என்று செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் உணர்வில்லாத அறிவில்லாத இருக்கிறாங்க சுவாமி சப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு அறிகிற அறிவை கொடுங்க தகப்பனே. உணர்த்துங்கப்பா, அவருடைய கண்களை திறந்தரணும் சுவாமி. எங்களை ரட்சித்தது போலப்பா அவர்களை நீ ரட்சிக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. இந்த பகுதியில ஒரு எழுப்புகள் அக்கினி பட்டு எரியட்டும் சுவாமி. இசப்பா இந்த மலையில் மேல் இருக்கிற பட்டினம் மறந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டீங்கப்பா. இந்த சமாதான ஜெபம் வீட்டு சபை ஆண்டவரே அநேகருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ள ஓடி வரும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று செவிக்கிறோம் அப்பா. கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கேட்டு நினைத்தது போலப்பா இந்த ஆண்டுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் ஒரு சொந்த இடத்தை சுதந்திரத்தை கொள்ளுவோம் என்று விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு தந்த போதுகிற ஐயாவுக்காகவும் ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்க பாசமாகவும் ஸ்தோத்திரம். இன்னும் அவர்களை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா செபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம்ப்பா. நீங்க சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நீங்க நினைத்திருக்கிற நினைவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேர் நினைவாயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அது தீர்மைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானது என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. அந்த வாக்கு தத்தத்தின்படியாப்பா எங்க சபையை நீர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும்படியாக கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மாவோட ஊக்கமான ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் கொடுக்க போறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சேர்த்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து நமக்கு மே மாசத்துல வந்து எலெக்ஷன் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எஸ்ஆர் படிவம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, அதை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நேம் லிஸ்ட்டில் நம்ம நேம் இருக்கணுமா, அது இல்லை அப்படின்னா ரிஜெக்டடாம். இப்போ அது ஒன்றும் புதுசாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் அவரவர் ஓட்டு செலுத்தும்படியாக நம்ம ஜெபிப்போம். அதேமாரி நல்ல ஆட்சி அமையணும். அந்த நல்ல ஆட்சி அமைஞ்சாதான் நமக்கு வந்துட்டு எந்த தொல்லையும் இருக்காது. ஏன்னா கிறிஸ்தவர்களை துன்புறுத்த மாட்டாங்க. தேவன் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களே அதுக்கு மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்ற வார்த்தையின்படி அவர் எல்லா தடைகளையும் மாற்றி யார் வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க கட்சியை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனாலும் தேவன் வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் யார் கொண்டு வர சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த நபர் ஆட்சியில் அமரும்படியா யாராவது ஊக்கமாகி செல்வோம். ஜெனியக்கா நீங்க கர்த்தாவே இந்த நாளில கூட சமூகத்துல வந்து சுகத்துக்காக நன்றியப்பா. இந்த வருஷத்துல முதல் ஆராதனையில தேவனை நாமத்தை மகிமைப்படுத்த நாங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க இந்த வார்த்தையின்படியே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாக்குத்தத்தின்படியே நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஒவ்வொருவரையும் நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்துல கர்த்தாவே நடக்கக்கூடிய லட்சணோட கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே தேசத்தை நன்மையான நிலைமையை சொல்லியிருக்கிறேன். கர்த்தாவே தேசத்துல கர்த்தாவே துன்மார்க்கம் இல்லாதபடி, கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் இல்லாதபடி, கர்த்தாவே உமக்கு பிரியமான சொந்த ராஜ்யங்களை எழுப்ப கர்த்தர் நல்லவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம். அது போல நீங்க நடத்த நல்ல இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் நீங்க ஆட்சியில் அமைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் சொந்த காரியங்களுக்காக சொந்த பண பிரியத்தோடு வாழாதபடி கர்த்தாவே அநேகருக்கு பிரயோஜனமாக ஒவ்வொருவரும் கர்த்தாவே நாட்டை நடத்தக்கூடிய ஞானத்தையும் புத்தியும் அவங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஞானத்தை நீங்க கொடுங்கப்பா. அப்பா ஒவ்வொரு ராஜ்யங்களையும் எழுப்பும் பொழுது
கர்த்தர் ஒவ்வொரு ராஜாவையும் அபிஷேகம் பண்ணி தான் இருக்கிறப்பா. அதே போல தகப்பனே இந்த தேசத்துல நடக்கக்கூடிய கர்த்தாவே இந்த எலெக்ஷனை கூட நம்ம கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா அவங்க சித்தம் வெளிப்படட்டுப்பா. தேவ சித்தத்துக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை மாற்றி தேவ சித்தத்துக்கு பிரியமான பிள்ளைகளை ஒவ்வொரு இடத்துலையும் அமர பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நாங்கள் கேட்கிறதற்கும் விண்ணப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அல்லவா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளைக்குள்ள நாங்கள் வந்திருந்து எத்தனையோ பேர் கஷ்டங்களுக்கு மத்தியில் துக்கங்களுக்கு மத்தியில வந்திருப்பாங்க. அவங்க தேவைகள் அநேகமா இருக்கிறதப்பா. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறவர். ஓ ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவாதி தேவனை நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீரே எங்களை பாதுகாக்கிறவரா, இந்த தேசத்தையும் பாதுகாக்கிறவரா இருக்கிறோம். தேசத்தை உடைய கரத்துல முத்திரையிட்டு செபிக்கிறோம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் தேவ சமூகத்தை நாங்கள் முத்திரையிட்டு செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். எந்த இடத்துலையும் தேவையில்லாத காரியம் இல்லாமல் நேர்மையாய் நேர்த்தியாய் நடக்க, நீதியாய் நியாயமாய் நடக்க ஆவியானவர் ஒவ்வொரு இடத்தையும் உதவி செய்யும்படி, ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் நீங்க பேசும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை உத்தமமாக வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீங்க அப்படி செய்ய போகிற கிருபைக்கு நன்றி நாங்க சொல்லி செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த வார்த்தைக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த வேலையில் ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் தேவன் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே அப்பா நீர் வழி நடத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. நம்முடைய அப்பா ஸ்தோத்திரம் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அப்பாவோட அப்பா ஆளுகை செய்வதற்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரே அப்பா மீதம் இருக்கிறதான பகுதிகளை எங்களை கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேவ செய்தியை கொண்டு வருகிற அண்ணாவை ஆசீர்வதிங்க தகப்பனே. வாகனங்களை துரிதப்படுத்தி நேரத்தை துரிதப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. தடைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அவர்கள் கொடுக்கிற வசனங்கள் எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே அப்பா 60, 30, 100 பலன் கொடுக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இருதய பழகிலும் மனதிலும் நாங்கள் எழுதி வைத்து ஆண்டவரே அதன்படி நடக்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீரை எல்லா ஆண்டவரை பகுதிகளிலும் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சின்ன தகப்பனே. ஒரு சங்கீதத்தை வாசிச்சுட்டு நம்ம அமர்ந்துடலாம். சங்கீதம் 48ஆம் சங்கீதத்தை ஞாபகம் எடுத்துக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 48ஆம் சங்கீதத்தை பிரைஸ்கார் நம்முடைய மத்தியில் வந்துருக்க இம்மார் வந்து இந்த சங்கீதத்தை நமக்கு வாசிப்பாங்க. சங்கீதம் 48ஆம் சங்கீதம் ஞாபகம் எடுத்துக்கணுமா? பக்கம் கத்த நல்லது. கோடி கோடி நன்றி 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 பாடுவோம் அப்படியே சேர்ந்து எல்லாமே. கோடி கோடி நன்றி எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவிகளுக்கும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. சிம்பிளா சொல்றேன். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள். ஆண்டவர் எத்தனை நாள் படைப்புகளை செஞ்சார்? 7 நாள் இல்லை 6 நாள் தான் செஞ்சார். 6 நாள் தான் செஞ்சார். 7வது நாள் ரெஸ்ட். ஸோ 6 நாளில் மனுஷன் எப்போ படைச்சாரு? 6வது நாள் படைச்சார். மிச்சம் 5 நாள் என்ன படைச்சாரு? எல்லாத்தையும் படைச்சாரா? அந்த படைச்சதெல்லாம் இன்னைக்கு கரெக்டாக இருக்கா? அந்த 6வது நாள் படித்த அவனோட நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கு? எல்லாமே பிரச்சனையே, மொத்த பிரச்சனையே அந்த 6வது நாளில் படிக்கப்பட்டவனுக்கு ஏகப்பட்டது பண்ணுறது. ஸோ 5 நாள் படித்தது அருமையாக இருக்குது. மரம் பாருங்க அழகாக அதோட வேலையை செய்யுது. என்னைக்கு காய்க்கணுமோ அது காய்க்குது. ஸோ மே மாதம் காய்க்கிறது என்னைக்கு டிசம்பர் மாதம் காய்ச்சிக்குதா? அதோட வேலை கரெக்டாக செய்யுது. மீன் என்னைக்காவது நீந்துறதை விட்டு என்னைக்காவது வெளியில் வந்து ஓடிட்டு இருக்குதா? இல்லை, நீந்திட்டு தான் இருக்குது. ஒரு புலி ஓடுறதை விட்டுட்டு என்னைக்காவது போய் தண்ணிக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக. ஸோ மனம் திரும்ப வேண்டிய ஒரே பாவியார் அந்த 6வது நாள் படைக்கப்பட்ட மனுஷன். ஸோ
ஸோ எல்லா பிரச்சனையும் அங்கிருந்து ஆரம்பிக்கும். ஸோ எதனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் கீழ்ப்படி. என்ன மாதிரி கீழ்ப்படியாமை? ஒரு 3 விஷயம் இருக்கு. ஆதியாகமம் 3:5 இல்ல 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது அது கனியை பறித்து புசித்தார். ஓகே. ஸோ 3 விஷயம் அது சொல்லப்படுது. என்னது? அந்த கனி எப்படி இருக்குது? பார்வைக்கு இன்பமாக இருக்குது 1, 2வது புசிப்புக்கு நல்லதாக இருக்கிறது 2, புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறது 3. ஸோ இந்த 3 விஷயத்துல தான் ஏவாள் வந்து விழுந்துப்பாங்க. ஏவாளுக்கு கூட இருந்ததுனால, ஏவாளை மிகுந்த அன்பு செய்ததுனால ஆதாமும் விழுந்துட்டோம். அப்போ ஏவாள் குற்றவாளி யாரு? ஏவாள். ஏவாளுக்குள்ள அந்த சர்ப்பம் பேசுது. சர்ப்பங்கிறது இது சில உருவகமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தான் பாவம் பண்ணிட்டு அடுத்த மேலே பழி போட்டுருக்காங்க. நான் பண்ணல, சாத்தான் என்ன பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, பிசாசு சாத்தான் இந்த வார்த்தை இருக்கு. ஒரு சர்ப்பம் பேசுறது அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ உருவகமாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் பைபிள். அதாவது கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்து தான் படைச்சிருந்தார். நன்மை தீமையும் அவங்களுக்குள்ள எது வெளியில் வருது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாரு. ஆண்டவர் வந்து சோதிச்சு பார்க்குறாரு, நன்மை வெளியில் வருதா இல்லை தீமை வெளியில் வருதா அப்படின்னு. ஏன்னா கர்த்தருக்கும் எல்லாமே தெரியும்ல, அவர் சகலத்தையும் உணர்ந்தவர். ஸோ அவர் அப்படி படைக்கிறார். ஸோ இந்த 3 விஷயம் வருது. பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, புத்தியை தெளிவிக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த சோதனையில் ஏவாள் விழுந்து போகிறா, பாவம் உள்ள வருது. இந்த 3 விஷயத்தை இன்னொருத்தர் மேற்கொள்கிறார் அவருடைய வாழ்க்கையில். அவருக்கு இதே மாதிரி ஒரு 3 சோதனை வருது. அந்த 3 சோதனையை அவர் மேற்கொள்கிறார். வாசிப்போம். மத்தேயு 4வது அதிகாரம். மத்தேயு 4:1 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 3 விஷயம் ஆண்டவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அங்கேயே ஒரு 3 சோதனை வருதா? சோதனைக்காரன் வரத்து வந்து, சோதனை எல்லாமே வெளியில இருந்தாலும் வரணும்னு அவசியம் இல்லை. அப்படிதான் ஒரு கடைக்கு போய் ஒரு அழகான துணியை பார்க்கணும், பார்த்தா அது நல்லா இருக்கு, இது வாங்கிடலாம்னு தோணுது, ஒரே ஏதாவது வாங்கியிருந்தோமே அப்படின்னு தோணும் போது அது யாரு பிரச்சனை? உள்ளுக்குள்ள இருந்து தான் ஆண்டவர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் சில விஷயங்கள் உருவமாக வெளியில இருந்து நம்மளை வந்து ஒருத்தர் சோதிக்கிற மாதிரி நம்ம அந்த அக்கௌண்டபிலிட்டியை நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம பாவம் ஆர்சி சர்ச்சில் ஒரு அழகான வசனம் சொல்லுவாங்க, சர்வீஸில் சொல்லுவாங்க, என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே அப்படிங்கிறது. ஸோ அவங்க அந்த அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க அது உண்மையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது 2வது. ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த அக்கௌண்டபிலிட்டி நமக்குள்ள எடுத்துக்கப்படுது. ஸோ இந்த முதல் சோதனை என்ன அவருக்கு வருது? கல்லுகளை அப்பமாக மாற்று. அடுத்தது உயர்ந்த மலைக்கு போய் அதனால என்ன கீழே குதி. எல்லாம் தூதர்கள் எப்பேற்பட்ட ஆளு, எல்லாத்தையும் படித்ததே நீங்கள் தான். தூதரையும் படித்தது நீங்கள் தான், மனுஷனை படித்தது நீங்கள் தான், உலகத்தில் எல்லாத்தையும் படித்தது நீங்கள் தான். நீங்கள் கீழே குதிக்கும் போது இப்போ நீங்கள் மனுஷனாக இருக்கிறீங்க, ஓகே மனுஷனாக வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் கீழே குதிக்கும் போது உங்கள் தூதர்கள் 6000 பேர் வந்து ஒரு அழகாக தூக்கிட்டு போயிடுவாங்க, கீழே விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோதனை. அவருக்குள்ள ஒரு மனுஷனாக வந்தார். அவர் என்னதான் தேவனாக இருந்தாலும் முழுவதும் மனிதனாக இந்த பூமியில பிறந்து வந்தார். ஸோ 2வது வசனம், 2வது பிரச்சனை அவருக்குள்ள சோதனை வருகிறது. 3வது சோதனை, உலகத்தில் உயர்ந்த மலைக்கு மேலே ஏறி போய் சகல ராஜ்யங்களை காணும்படிக்கு அவரை காட்டுறார். உலகத்தில் உயர்ந்த மலை எது? எவரெஸ்ட் மலை. எவரெஸ்ட் மலையோட உயரம் கிட்டத்தட்ட 8.25 கிலோமீட்டர் உயரம். எவரெஸ்ட் மலைக்கு மேலே போய் நின்று பார்த்தோம்னா அதிகபட்சம் ஒரு 80 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் வரைக்கும் எவரெஸ்ட் மலை தெரியும். அது எப்படி உலகத்தின் சகல ராஜ்யங்கள்? ஸோ ஒரு உருவகமாக சொல்லக்கூடிய விஷயம். எப்பேற்பட்ட வானத்துடைய தேவாதி தேவன் பிதாவுடைய ஒரே பேரான குமாரன், பேர்பட்ட ஆளுநி, உலகத்தில் எல்லா ராஜ்யமும் உன்னோட தான், நீ படித்தது தான் எல்லாமே உனக்கு தான் சொந்தம், போய் எடுத்துக்கோ. ஏதோ ஒரு ராஜ்யத்துக்கு போய் நீ வந்து ராஜாவாக இருந்துக்கோ, எல்லாமே உன்னோட தானே அப்படிங்கிற சோதனை. ஸோ இந்த 3 சோதனையை நீங்கள் ஏவாள் கூட வச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏவாளுக்கு என்ன தெரியுது? பலம் பார்வைக்கு நல்லதா இருக்கு. பார்வைக்கு நல்லதா இங்க எங்க இருக்குது? எல்லா ராஜ்யங்களும் இருக்குதா? 2வது புசிப்புக்கு நல்லதா இருக்குது. மாம்சம் பசிக்குது, புசிச்சா நல்லா இருக்கும், கல்லுகள்லாம் அப்பமா மாறிடும், அப்பத்தை அழகா எடுத்து சாப்பிடலாமே சொன்ன மாதிரி இருக்கும்ல, அவர் சொன்ன மாதிரி இருக்கும். எப்ப அந்த கல் அப்பமா மாறு, 5 மீனா 5000 பேர் கொடுக்கலையா? எப்படி கொடுத்தாரு? இன்னைக்கு நம்மளால யோசிக்க முடியாது. எப்படி பேருக்குச்சு யோசிக்க முடியாது.
வார்த்தையினால் யோசிச்சேன். ஸோ கல் அப்பமா மாற்றி புசிப்புக்கு நல்லதாக சாப்பிட்டுப்போம். அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. என்னது? உன் கண்ணன் தெளிவாயிரும். உனக்கு அது மூணாவது சோதனைன்னா ஏவாளுக்கு வந்தது. அதிகம் மூணுல புத்தி தெளிவிக்கிறதா இருக்கிறது. புத்தியை தெளிவிக்கிறது. இங்க ஆண்டவருக்கு என்னவா வருது? மேல இருந்து கீழே குதி, தூதர்கள் வந்து என்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு. ஸோ நீ எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு. இந்த மூணையும் நம்ம 3 பாவகமா கருது. 3 பாவகம் தான் உலகத்தில் எல்லா பாவத்துக்கும் இது கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா 3 பாவத்துக்கும் எப்படி வந்து 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 இச்சைகள்: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சை எது? நீ பெரிய ஆச்சு. அங்க ஏவாளுக்கு என்ன வருது? பார்வைக்கு இன்பமா இருக்கிறது. இல்ல புசிப்புக்கு நல்லது. ஆகாது, புசிப்புக்கு நல்லது. மாம்சத்தின் இச்சை. அடுத்தது கண்களின் இச்சை, பார்வைக்கு இன்பமா இருக்கிறது. எல்லா ராஜ்யமும் அவ்வளவு அழகா இருக்கு, எதனாலும் எடுத்துக்கோ. ஜீவனத்தின் பெருமை, கீழே குதி, தூதர்கள் காப்பாற்றுவாங்க. புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கு. புத்தியை தெரிஞ்சிருச்சுன்னா நான் தான் பெரியார். என் புத்தி தெரிஞ்சிருச்சுன்னா சாக்ரட்டிஸ் யாரு? அவர் தான் பெரியார். எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஜீவனத்தின் பெருமை வெளிப்படும். ஸோ நம்ம மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த வந்து பாவங்களே நம்ம அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. நம்ம நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு அடுத்த மேலே பழியப்பட்டு மிஸ் நான் கேட்குது எனக்கு கேள்வி, அதனால தான் நான் அழுதுறேன் அப்படின்னு அடுத்தவங்க மேலே பழியப்பட்டு நம்ம எஸ்கேப் பண்ணுறோம். நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கும் போது நமக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு படிங்க. அப்போ சும்மா கொடுக்க மாட்டாங்க. இப்போ சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, நம்ம ஏதாவது நன்மை செய்தால்தான் நமக்கு நல்லது வரும். நம்ம என்ன நன்மையை செய்யலாம், நன்மை வந்துருமா? அப்போ நம்ம பாவத்திலிருந்து வெளியில வந்து தேவனை போல ஒன்றி இருந்து அவரை போல மாறும். நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு. அது போல நம்ம மாறும்போது நமக்கு எதிர்பார்த்திருக்க முடிவை தேவன் சீக்கிரமாகவே சரி. தேங்க்யூ. செய்தி 2 பேரும் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கணும். இந்த ஆண்டுகள் நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம ஆசிரியர் அப்படின்னு நம்ம எழுதுறது அத்திருமா அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். அல்லேலூயா. இந்த செய்தியெல்லாம் யூடியூப்பில் பதிவாகிட்டு இருக்குது. அதை வில்சன் மருந்து புகழ்படுத்த செய்கிறாங்க. அதுக்கு பல நூறுகள் செலவாகுது. நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் மாத்திரமில்லை, இது க்ளோரி வாய்ஸ், இது சமாதான வாய்ஸ், அதாவது